ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து ரவா லட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு 3 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். செம்மையாக அது ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சுகரும் ஏலக்காயும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். அப்போ வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து நம்ம சுகரில் வந்து அப்படியே வரும். ஸோ வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து ஸ்மெல் அட்டகாசமாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கீயில் வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சை, முந்திரி, பாதாம் இது மூணுத்தையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ரவையை நம்ம இது கூட சேர்ந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ரவை இருக்கு இல்லைங்களா, இந்த திராட்சை, முந்திரி, பாதாம் இதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதே கீயில் நம்ம ரவையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆல்ரெடி லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கேன்னா அகெயின் நம்ம வந்து கீலேயும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் ரவைக்கு வந்து 2.5 கப்பு சுகர் நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்ச சுகர் பவுடரை ஏலக்காயும் சேர்த்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ரவா லட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால் இது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி ஈஸி மெத்தடில் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பரான ரவா லட்டு. ஒரு 3 கப் ரவைக்கு வந்து ஒரு 15 ரவை லட்டு வரும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1/2 கிலோ ரவை அப்படிலாம் வாங்கினா இன்னும் அதிகமாக இருக்கும். நான் ஒரு 3 கப் குட்டி கப்பில் 3 கப் ரவை தான் எடுத்தேன்னா இதுக்கே ஒரு 15 லட்டுக்கு மேலே வந்துச்சு எனக்கு. இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை நம்ம இந்த ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்த ரவையில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தா அது வந்து ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். கொஞ்சமாக லட்டு பிடிக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பரான லட்டு தயாராகிடும் நமக்கு. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம மேலே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரவா லட்டு வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம எங்கேயும் போயிட்டு வாங்கணுன்னு நமக்கு அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியே நீங்களே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு, பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் பிகினர்ஸ் கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் வந்து நம்ம ரவா லட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி தந்துட்டுருக்கேன் நான். இது யாரையும் பார்த்து நான் காப்பி அடிச்சது கிடையாது. இது சரண்யா ஸ்டைல் ரவா லட்டு தான். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ரவா லட்டு வந்துருச்சு நமக்கு. இப்போ இதை வந்து நாம் வந்து ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி நாம் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் நீங்கள் ரவா லட்டு செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் வந்து பக்கத்து வீட்டுக்கும் கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொடுங்க. இது எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் கேட்டால் சரண்யா ஸ்ரீ சமையல்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். ஈஸி மெத்தடு தான். நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அது ரவா லட்டு அப்படி பார்த்து கை வச்சால அப்படியே கட்டியாக இருக்காது. அப்படியே சூப்பராக உதிரியாக இருக்கும். நமக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பரான ரவா லட்டு ப்ரிப்பேர் ஆகிருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு காமிங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கா பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கா. இதுதான் சூப்பரான ரவா லட்டு. வீட்டிலே சமைச்சு வீட்டிலே சாப்பிடுங்க. இன்னொரு டைம் இன்னொரு ஸ்வீட்டோட நான் உங்கள் கூட பேசுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.